நிகழ்தகவு. காரில் பின்தொடர்ந்து சென்று பைக்கை இடித்து தள்ளி அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி. 13 ஆண்டுகள் காத்திருந்து பழி தீர்த்த பயங்கரம். சரித்திர பதிவேடு குற்றவாளியை வெட்டி கொன்று போட்டது யார்? 13 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பகையின் பின்னணி என்ன? கொலையாளிகள் பிடிபட்டார்களா? திருக்கானூர் பட்டி 4 ரோட்ல ஒருத்தர் நெத்தியில சந்தன போட்டு வச்சு வெள்ளையும் சொல்லையுமா பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ பின்னால மகேந்திரா ஜைலோ கார்ல வந்த 2 பேரு முன்னாடி போன பைக்ல இடிச்சிருக்காங்க. அதுல கீழே விழுந்த அந்த நபரை கார்ல வந்த கும்பல் அரிவாளால வெட்டி சாச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. பொதுமக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதுல கொலை செய்யப்பட்டது தஞ்சை 7பட்டி நடுத்தெருவை சேர்ந்த குருந்தையன் அப்படிங்கிறதும் அவரு சரித்திர பதிவேடு குற்றவாளிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி குருந்தையனை வெட்டி கொன்னது ஒத்தகை ராஜா உள்ளிட்ட 2 பேருங்கிறதும் தெரிய வந்துச்சு. அடுத்து குருந்தையனோட ஹிஸ்டரி, அவனை வெட்டி கொன்னு போட்ட 2 பேரோட ஹிஸ்டரிய விலாவரியா அலசியிருக்காங்க போலீசார். அதுல 13 வருஷ பகை தான் இந்த கொலைக்கே காரணம்னு தெரிஞ்சுது. 2013ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த உலகநாதனுக்கும் திமுகவை சேர்ந்த குருந்தையனுக்கும் முட்டல் மோதல் இருந்திருக்கு. வாக்கு கேட்க போன இடங்கள்ல கூட எலியும் பூனையுமா இருந்திருக்காங்க. தேர்தல் முடிவுல உலகநாதனோட மனைவி வெற்றி பெற்று 7பட்டி ஊராட்சி மன்ற தலைவராகிட்டாங்க. அவங்கள எதிர்த்து நின்ன உலகநாதனோட ஆதரவாளருக்கு தோல்விதான் மிஞ்சிருக்கு. அதனால முட்டல் மோதலோட வேகம் 2 பேருக்குமே இன்னும் கூடியிருக்கு. தேர்தல் நேரத்துல 2 பேருக்கும் நடந்த சண்டையில உலகநாதன் ஆதரவாளர்கள் குருந்தையனோட ஆதரவாளர்களை புரட்டி எடுத்திருக்காங்க. அதுல காயமான குருந்தையனும் அவரோட ஆதரவாளர்களும் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்திருக்காங்க. அப்பவும் விடாம ஹாஸ்பிட்டலுக்கு அரிவாளோட போன உலகநாதன் குருந்தையனை வெட்ட ஓங்கி இருக்காரு. அந்த அரிவாளை அப்படியே மடக்கி பறிச்ச குருந்தையன் அவன் பொருளை எடுத்தே அவனையே போடணுங்கிற மாதிரி உலகநாதனை வெட்டி கொண்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இந்த கொலை நடந்திருக்கு. எங்க அண்ணனை வெட்டி போட்ட நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு உலகநாதனோட ஆதரவாளர் உதயா 2014 அரிவாளோட குருந்தையனை பார்க்க போயிருக்கான். உலகநாதனை தீர்த்து கட்டின எனக்கு நீ எல்லாம் ஜுஜுபின்னு உதயாவையும் வெட்டி கூறு போட்டிருக்கான் குருந்தையன். இந்த 2 கொலை வழக்குலையும் சில ஆண்டுகள் சிறையில் இருந்த குருந்தையன் அடுத்து வெளியே வந்து டாஸ்மாக் பாரு, ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்துன்னு செல்வாக்கா இருந்திருக்கான். குருந்தையனோட வளர்ச்சி உலகநாதனோட ஆதரவாளர்களுக்கு எரிச்சலை அதிகப்படுத்தி இருக்கு. வருஷம் 13 ஓடி போச்சு, ஆனாலும் எதுவுமே செய்ய முடியல. 3 நாளைக்கு முன்னாடி திருக்கானூர் பட்டியில ஜல்லிக்கட்டு போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில குருந்தையனோட காலை களமிறங்கும். அங்க வச்சாவது அவனை தீர்த்து கட்டணும்னு ஒத்தகை ராஜா பிளான் போட்டிருக்கான். ஆனா அதுவும் மிஸ் ஆகிருச்சு. இதுக்கு மேலையும் குருந்தையனை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு தான் பைக்கில் போறப்ப கார்ல ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. கார்ல வேகமா போய் பைக்கை இடிச்சு கீழே தள்ளி குருந்தையனை அரிவாளால ஆவேசமா வெட்டி கொன்ன ஒத்தகை ராஜா எஸ்கேப் ஆகிட்டான். ஆனா ஒத்தகை ராஜா கூட இருந்த ஒருத்தனை பொதுமக்களை பிடிச்சு தர்மடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. பிடிப்பட்ட கொலையாளி பாண்டிச்சேரியை சேர்ந்தவன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. அவங்கிட்ட போலீசார் அவங்க பாணியில விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி 13 வருஷமா காத்திருந்து பழைய பகையை தீர்த்த ஒத்தகை ராஜாவை போலீசார் கண்ணுல விளக்கெண்ணையை விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.